வணக்கம் நண்பர்களே. பிருகு மங்கள யோகம். பிருகு மங்கள யோகத்தை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். பிருகு மங்கள யோகம் அப்படின்னா என்ன, அதற்கு என்ன கிரக அமைப்பு ஜாதகத்தில் இருக்கும், அந்த பிருகு மங்கள யோகம் தரக்கூடிய ராஜ யோக பலன்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் கும்பம் வினோத்குமார். இது உங்கள் சாய் திருமுருகன் அசோக் சேனல். இது ஒரு ஜோதிடம் மற்றும் ஆன்மீக சேனல். ஜோதிட ரீதியான தகவல்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வையும் எளிய பரிகாரங்களையும் சொல்லக்கூடியது தான் நம்ம சாய் திருமுருகன் அசோக் சேனல். அதனால் புதுசாக நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள் நேயர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய நல்ல தகவல்கள் ஜோதிட ரீதியாக எல்லோரையும் பேசும். இப்போ இந்த பிருகு மங்கள யோகத்தை பற்றி டீட்டெயில்டாக பார்த்துடலாம். பிருகு அப்படின்னா யார்? பிருகு அப்படின்னா அனைத்து சுகபோகங்களையும் அளிக்கக்கூடிய சுக்கிர பகவானை தான் பிருகு அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. இது ஒரு வடமொழி வார்த்தை. மங்களன் அப்படின்னா செவ்வாய். வீரன், தீரன், சூரன் என்று அழைக்கப்படக்கூடிய பூமிக்காரகன், சகோதரக்காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய செவ்வாய் பகவானை தான் மங்களன் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அப்படிப்பட்ட செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும் இணைந்து, அதாவது நீங்கள் எந்த ராசி எந்த லக்னம் வேணாலும் இருக்கலாம், உங்கள் ஜாதகத்தில் லக்னத்துக்கு 4ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம், இந்த 4 இடம் தான் கேந்திர ஸ்தானம்னு சொல்கிறோம். இந்த கேந்திர ஸ்தானங்களில் இந்த சுக்கிர பகவானும் செவ்வாய் பகவானும் இணைந்து ஒரே கட்டத்தில் ஒரே ராசியில் யாருக்கெல்லாம் இருக்கோ அதிலும் சுக்கிரனோ செவ்வாயோ வலிமை பெற்று, அதாவது ஆட்சியோ அல்லது உச்சமோ பெற்றிருந்தால் ரொம்ப சிறப்பு. 2 கிரகத்தில் ஒரு கிரகம் ஆட்சி அல்லது உச்சம், திக்பலம் போன்ற அமைப்பை பெற்று வலிமையாக இருந்தால் அதுதான் அந்த பிருகு மங்கள யோகம். சுக்கிரனும் செவ்வாயும் கேந்திர ஸ்தானத்தில் இருக்கும். கேந்திர ஸ்தானம்ங்கிறது லக்னத்துக்கு 4ஆம் இடம், லக்னத்துக்கு 7ஆம் இடம், லக்னத்துக்கு 10ஆம் இடம். இந்த இடம் தான் கேந்திர ஸ்தானம். இந்த இடத்துல இந்த சுக்கிரன் செவ்வாய் இணைந்து இதில் ஒரு கிரகம் வலிமையாக இருக்கிறது தான் அந்த பிருகு மங்கள யோகம். சரி சார், பிருகு மங்கள யோகத்துக்கான கிரக அமைப்பை சொல்லிட்டீங்க, அதற்குண்டான ராஜ யோக பலன்கள் என்னென்ன, அப்படி என்ன விசேஷமான பலன் இருக்குது அப்படின்னா, சொகுசான ஆடம்பரமான வாழ்க்கை வாழ வைக்கும் இந்த பிருகு மங்கள யோகம். இது சுக்கிரன்னா செல்வத்திற்கு அதிபதி, சுகபோகத்திற்கு அதிபதி. செவ்வாய் அப்படின்னா பூமிக்காரகன். அப்படிப்பட்ட செவ்வாயும் சுக்கிரன் இணையும் போது சொத்து சேரும். குறிப்பாக வண்டி, வாகனம், வீடு, மனை, தோட்டம், துறவு, இது அத்தனையும் அந்த ஜாதகருக்கு அதிகமாகவே சேரும். அந்த ஜாதகருடைய வீடு அழகாக கலைநயத்துடன் இருக்கும். பிரம்மாண்டமான வீடு கட்டுவார் அந்த ஜாதகர். சொத்து சேரும், சொத்து சேர்க்கை அதிகமாக சேரும். அதுலேயும் குறிப்பாக வீடு கணக்கில்லாமல் ஒருத்தவங்களுக்கு ஒரு வீடு இருக்கிறதே பெரிய விஷயம். இந்த பிருகு மங்கள யோகம்லாம் நல்லபடியாக வலிமையாக இருந்தால் அந்த ஜாதகருக்கு 4 அல்லது 5 வீடு குறைச்சலாக இருக்கும். பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸு, சரிங்களா, காலனி மாதிரி இருக்கிற வீடுகள், அழகான பங்களா போன்ற வீடுகள், இந்த மாதிரி அமைப்பு அந்த ஜாதகருக்கு உருவாகும். அதே மாதிரி அந்த ஜாதகர் நிலப்புலன்களும் சேரும். பெரிய பெரிய ரியல் எஸ்டேட் அதிபர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, ஏக்கர் கணக்கில் இடத்தை வாங்கி பிளாட்டு போட்டு வச்சுருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இந்த பிருகு மங்கள யோகம் இருக்கும். அதே போல் அந்த ஜாதகருக்கு வண்டி வாகனமும் சேரும். சுக்கிரன் தான் வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடிய கிரகம். அப்படிப்பட்ட சுக்கிரன் செவ்வாயுடன் இணையும் போது வண்டி வாகனம், சொகுசான ஆடம்பரமான வண்டி வாகனத்தை கொடுக்கும். அது 2 வீலராக இருந்தாலும் சரி, 4 வீலராக இருந்தாலும் சரி, விலை உயர்ந்த சொகுசான ஆடம்பரமான வண்டி வாகனத்தை அந்த ஜாதகருக்கு இந்த பிருகு மங்கள யோகம் கொடுக்கும். இது குறிப்பாக அந்த செவ்வாய் திசை வரும்போதும் அந்த சுக்கிர திசை வரும்போதும் அதிகமான பலன்களை அந்த ஜாதகருக்கு கொடுக்கும். அந்த காலகட்டத்தில் செவ்வாய் திசையிலையும் சுக்கிர திசையிலையும் அந்த ஜாதகர் மிக உயர்ந்த உன்னதமான நிலையை பெறுவார். அதாவது அனைத்து விதமான சுகபோகங்களையும் அனுபவிப்பார். சொத்து சேர்க்கை, சொத்து சுகம் அனைத்தும் அந்த ஜாதகருக்கு சேரும். அதே மாதிரி இந்த பிருகு மங்கள யோகம் இருந்தால் அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி ஒற்றுமை அதிகமாக இருக்கும். ரொம்ப அந்யோன்யமாக விட்டு கொடுத்து அந்த தம்பதியினர் வாழ்வாங்க. அது ஆண்களுக்கு இருந்தாலும் சரி, பெண்களுக்கு இருந்தாலும் சரி. என்ன காரணம்? ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் என்பவர் மனைவியை குறிக்கக்கூடிய கிரகம், பெண் ஜாதகத்தில் செவ்வாய் என்பவர் கணவனை குறிக்கக்கூடிய கிரகம். அப்படிப்பட்ட சுக்கிரன் செவ்வாயும் ஒரு ராசியில் இணைந்திருக்கிறது தான் அந்த பிருகு மங்கள யோகம் சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட சுக்கிரன் செவ்வாய் இணையும் போது அந்த தம்பதியினர், அந்த ஜாதகர் ஒற்றுமையோடு வாழ்வார். கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழ்வாங்க, சந்தோஷமாக வாழ்வாங்க, விட்டு கொடுத்து அனுசரித்து வாழ்வாங்க. அதே போல் பலவிதமான சௌகரியங்களையும் பெற்று சகல விதமான சௌபாக்கியத்துடன் அந்த ஜாதகர் வாழ்வார் அப்படின்னு அந்த ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது.
நண்பர்களே, தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பமுள்ள நண்பர்கள் நேர்கள் எந்த ஊர், எந்த நாடு, எந்த மாவட்டமாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் ஜாதகத்தை அமைச்சிங்கன்னா ஃபோன்லேயே கூப்பிட்டு அனைத்து பலன்களும் துல்லியமாக சொல்லிடுவோம். விருப்பமுள்ள நண்பர்கள் நேர்கள் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்கள் கும்ப வினோத்குமார். இது உங்கள் சாய் குடும்பம் நசுச்சரம். நன்றி, வணக்கம்.